அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் பிறந்து தன்னோட 16 வயசுல திமுகவில் சேர்ந்து இப்போ வரைக்கும் காட்பாடி தொகுதியை விட்டு அசையவும் மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த திமுகவினுடைய துரைமுருகன் இன்றைக்கு பொதுச்செயலாளர் இருக்காரு. அவர் தன்னோட கையாலேயே ராஜினாமா கடிதம் எழுதி நான் என்னுடைய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல போற அறிவிப்பு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, இந்த வேலையை யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசுவோம். அதற்கு முன்னாடி நேற்றைய தினம் திமுகவினுடைய பவள விழா கொண்டாடி இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இளைஞரணி சார்பாகவே பாத்தீங்கன்னா ஒரு உள்ளரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின், ஆராசா, துரைமுருகன் போன்றவர்களை வைத்து நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பவள விழா கொண்டாடுறதா, திமுக வரலாற்றை பேசுவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. உதயநிதி ஸ்டாலினை அடுத்த திமுக தலைவராக்கணும், முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வச்சிருக்காங்க. அதுல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு நம்ம துரைமுருகன் அவர்கள். ராஜேந்திர சோழன் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்பாவுக்காக போருக்கு போயிட்டு பல நாடுகள் கடந்து ஆட்சி செஞ்சார் இல்லையா, அவரை மாதிரி நாளைக்கு ஸ்டாலினையே மிஞ்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்வார் பாருங்க அப்படின்னு மொத்தமா சமிட் ஆயிட்டாருங்க. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு. என் அரசியல் கணக்கு காரணம் ததுமைக்கே தெரியும். என்னங்க இப்படி சொல்லுவார் யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு. நம்ம அன்பில் மகேஷ் போன்ற அமைச்சர்கள் இன்னும் பல பகுதிகளில் இருந்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குக அப்படின்னு சொல்லி கோஷம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல போயிட்டு ஒரு நிருபர் போய், ஐயா இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆக்கலாமான்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் என்கிட்ட கேட்காத தள்ளிப்போ அப்படின்னு கோமா இடிச்சு போன ஆளுங்க நம்ம துரைமுருகன். சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும் சொல்லி பெரிய தெரியும். அந்த கேள்வி சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும் சொல்லி பெரிய தெரியும். அந்த கேள்வி இப்படி பேசின ஒருத்தர் இன்னைக்கு ராஜேந்திர சோழன் அப்படின்னு உதயநிதியை சொல்றாருன்னா அதற்கு காரணம் என்ன? ஏன்னா அவரை கட்டம் கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் கட்சியில அவரை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி பெரிய அளவு பேசு பொருளாச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி துரைமுருகனை நீக்கவே போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்தி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துரைமுருகன் அவர்களே மேலிடத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, இப்போ நான் வேணா விலகி போயிடுறேன், என்னோட அடுத்த தலைமுறை இருப்பாங்க இல்லையா, இப்போ அவரோட பையன் கதிரானந்தா இருக்கட்டும், அவருடைய மருமகள் சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுங்க. இப்போ அவருடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவியும், அவருடைய மருமகள் அவர்களுக்கு காட்பாடி தொகுதியினுடைய அந்த எம்எல்ஏ வேட்பாளர் அந்த இதுவும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீலிங் பேசி இப்போ கிட்டத்தட்ட இவர் நான் வெளியே போய்க்கிறன்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் மேலிடத்துக்கு சமாதானப்படுத்திட்டு ஒரு சுமூகமான போக்கில் நம்ம கடந்து போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வசனங்கள். ஏன்னா துரைமுருகன் அவர்கள் கடந்த காலங்களில் உதயநிதிக்கு பச்சை கொடி காட்டியதே கிடையாது. நேரடியாக ராஜேந்திர சோழன் அளவுக்கு பேசுகிறாருன்னா அதற்கு ரீசன் பின்னாடி இதுதான். ஸோ விரைவில் இவர் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வெளியே வந்துருவார். காரணம் என்னன்னா 87 வயசு ஆயிடுச்சு. இவரால் கட்சியிலேயுமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ திமுகலேயே இவருக்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு பல குரூப் இருக்கிறாங்க. அது 2021 சட்டமன்ற தேர்தலையே வெறும் 700 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் போதே தெரிஞ்சிருச்சு கட்சிக்காரங்களே இவருக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ உதயநிதிக்கு காக்கா பிடிக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதுக்கப்புறமா அந்த பவள விழாவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆராசா முதற்கொண்டு உதயநிதியை பெருமையாக பேசுகிறாருங்க. உதயநிதி என்ன பெரிய தலைவரான்னு கேட்குறாங்க, உதயநிதி சிறைக்கு போயிருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஏன் உதயநிதி பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னா, உதயநிதி சனாதானம் அப்படிங்கிற கருத்தையை ரொம்ப வலுவாக எதிர்க்கிறாரு, அதனால நாங்கள் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் சொல்கிறாரு. ஆராசா அவர்களுக்கே ஒரு பொது தொகுதி கொடுக்க முடியல, அவரை நீங்க பெரம்பலூர்ல இருந்து நீலகிரியில போய் நிப்பாட்டுறீங்களே, எதற்காக தனித்தொகுதி அப்படி நீங்க அவருக்கு வலிந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி எழக்கூடிய சூழல்ல அவர் உதயநிதியை தன்னோட தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டாரு. ஆராசா இப்படிலாம் பேச நான் நினைச்சே பார்க்கலைங்க. நாளைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த போகிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்திற்கு முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று சொன்னாரு. நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்தியா முழுக்க சொல்லுவேன், அவரை தோளில தூக்கி சுமக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிற என்ன காரணம்? அவர் இளைஞரா, அவர் மூத்தவரா, சிறைக்கு சென்றாரா, சிலுவை ஏந்தினாரா? தேவையில்லை. சனாதனத்துக்கு மண்டியிடாத ஒரே ஒரு தலைவன் எங்கள் இயக்கத்திற்கு போதும் போதும். சரி, இவங்க தான் ஒரு பக்கம். நம்ம ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லும் போதே இன்னும் பாத்தீங்கன்னா கோரிக்கையை வலுத்திருக்கு, ஆனா பழுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். அது அப்போ கூட சீமான் அவர்கள் கிண்டல் பண்ற தோணியில புகை போடுங்க சீக்கிரமா பழுத்துரும்லாம் கலாய்ச்சிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ உதயநிதியை அடுத்த தலைவராக கொண்டு வர்றதுக்கோ இல்லை உதயநிதியை முன்னிறுத்துவதற்கோ ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்படலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு,
உதயநிதி வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு பிள்ளையா இருக்காரு எனக்கு, அப்போ நிச்சயமா வந்து அவர் தான் அடுத்த கட்டமா வழி நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாலினும் பேசிடுறாரு. இப்போ நேற்று நடந்த அந்த பவள விழா அப்படிங்கிறதே உதயநிதியினுடைய ஒரு பிரகடனம், உதயநிதிக்கான ஒரு முடிசூட்டும் விழா மாதிரி தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. சரி, இதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் அந்த தலைமையில் நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டமா கீழே வந்து பல பிரமுகர்களையும் கட்சியினுடைய உறுப்பினர்களையும் பாதிக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஸ்டாலின் எவ்வளியோ அவ்வளியே நாங்களும் அப்படின்னு KN நேரு அவர்கள், அவருடைய பையன் அருண் நேரு சீட்டு வாங்கி ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுமாதிரி பொன்முடி அவர்கள் கௌதம சிகாமணி அவர்களையும் அரசியலில் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ துரைமுருகன் அவர்கள்லாம் கதிரானந்த் அவர்கள், TR பாலுனா TRP ராஜா, இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பல தலைவர்களும் அவருடைய அடுத்த கட்ட வாரிசுகளை களத்தில் இறக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திமுகவில் இவர்களுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடம் கிடைக்கும். இப்போ இந்த அமைச்சர் போனார் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துக்கு வரலாம். இப்போ திருச்சியில் KN இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம இவரோட அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய நாமம், யாருக்குமே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து வாரிசு அரசியலுக்கு என்னதான் வந்து முட்டு கொடுக்குற விதமாக அவர்களாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாங்கல்ல, மக்கள்கிட்ட போய் வந்து வாக்கு கேட்டு தானே அவர்கள் வர்றாங்க, ஜனநாயக முறைப்படி தானே வர்றாங்க அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திமுக சார்பில் நீங்கள் எந்த வேட்பாளரை நிப்பாட்டினாலும் அவருக்கு ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்படும். இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எப்படி நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அவர் உண்மையிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வைத்தாரான்றது நமக்கு புரியும். 2019 தான் உதயநிதி அவர்கள் உள்ளேயே வர்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்சியிலலாம் வரமாட்டேன், ஒரு அரசியல் தலைவருக்கு மகனா பிறந்ததுனாலேயே நான் அரசியலுக்கு வரணுமா, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏகபோகமாக வசனம் பேசிட்டு 2019 தேர்தல் அந்த களம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வர்றாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த செங்கல் எடுத்து அப்படியே காட்டி, பார்த்தீங்களா ஒத்த செங்கலை வச்சு எங்களுக்கு மொத்த தொகுதியை பிடிச்சு கொடுத்துட்டாரு உதயநிதி அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சிக்குள்ளே வர்றாரு, இளைஞர் அணிக்கு வர்றாரு. அப்போ 2021 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிற்கிறாரு, MLA ஆகிறாரு. இப்போ இது வரைக்கும் நடந்தது கூட நம்ம ஒத்துக்கலாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஒன்று பண்ணாங்க பாருங்க, இந்த MLA ஆகிட்டு அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் உதயநிதியினுடைய விஷுவலாக இருக்கும். அவர் வந்து தொகுதிக்கு போகிறது, திடீர்னு டாஸ்மாக் கடைக்கு போய் அதை பூட்டு போடுறது, கழிவறைக்குள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு எல்லா வேலையும் ரொம்ப தீவிரம் பார்த்துட்டு இருந்தார். பார்க்கும்போது நமக்கே வந்து உதயநிதி உண்மையிலேயே வந்து ஒரு உழைக்கக்கூடிய தலைவரோ, அவர் வந்து வெறுமனை வந்து வாரிசு அரசியல் பண்ணல போலையேன்ற மாதிரி நம்மளே நம்ப வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2022 உதயநிதி அமைச்சராக்கும் மாதிரி நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பிட்டாங்க, நம்ம அன்பில் மகேஷ் அண்ட் அவருடைய கூட்டம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருப்பாங்க, உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாதான் கட்சியில் ஒத்துக்க மாட்டாங்களே, கட்சியில் வாரிசு அரசியல் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்களேன்னு பார்த்தா யாருமே கேட்கல. அப்புறம் டக்குன்னு அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது தனி, அது கூட வந்து சிறப்பு திட்டங்களை அமலாக்கும் துறை இன்னும் தனியாக ஒன்று கொடுத்தாங்க, அது ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ வேற. அப்போ அதை தூக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா அந்த அமைச்சர்கள் பட்டியலையே டாப்ல வந்துட்டு PTR எல்லாம் ஓவர்டேக் பண்ணி மேலே போயிட்டாரு. PTRக்கெல்லாம் அமைச்சர் பதவியெல்லாம் பறிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். ஸோ அந்த அளவிற்கு வந்து உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா போஸ்டர்கள் பேனர்கள் அரசு அலுவலகங்களில் மட்டும்தான் உதயநிதியோட ஃபோட்டோ இல்லை, கட்சி போஸ்டர் வந்து கட்சி நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிங்கிறத ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா அது பெரிய பயணம் இருந்துச்சு. அதில் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வேற வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டாலினை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குறுகிய காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இது ஆரம்பத்தில் இந்த கட்சிக்காரங்களுக்கே பதட்டமாக தான் இருந்துச்சு, என்ன எப்படி முட்டு கொடுக்குறது, உதயநிதிக்கெல்லாம் எப்படி நம்ம முட்டு கொடுக்குறது, அவருக்கு என்ன தான் தெரியும் அப்படிலாம் பல கேள்விகள் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சாதாரணமாக பழகிட்டாங்க எல்லாருமே. அதான் ஆராசாவே பேசுகிறாருங்க, உதயநிதி வந்து மிகப்பெரிய தலைவர்னு, அப்புறம் வேற என்ன வேணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க. பெரிய அளவில் யாருமே கண்டுக்கல. எப்போ அவங்க அமைச்சராக்குறாங்க, துணை அமைச்சராக்குறாங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னே தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. இப்போ இன்றைக்கு துரைமுருகன் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா அவர் தான் அடுத்த தலைவர்னே சொல்லிட்டார். ஸோ திமுக வந்து வழிநடத்த போகிறது அவர் தான் அப்படின்னு ஃபுல்லாக தன்னை வந்து கட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அடிமை சாசனம் எழுதி வைத்தது மாதிரி அவர் பேசிட்டாரு. இதெல்லாம் மேல்மட்ட லெவலில். கீழ்மட்ட லெவலில் இன்ப நிதியை நாங்களும் முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம்னு பேசக்கூடிய நபர்களும் திமுகவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் நேற்று நடந்த அந்த பவள விழா பார்க்கும்போது தோணிச்சு, இதுக்கு எதுக்கே பவள விழான்னு பேர் வைக்கிறீங்க, உதயநிதிக்கு முடிசூட்டும் விழான்னு பேர் வச்சிட வேண்டியதானே. ஒட்டுமொத்த பேரும் வர்றவங்கலாம் உதயநிதியை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ புகழ்ந்து பேசணும்னா ஞாபகம் வருது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க 2024 தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஆளுங்க வந்து உதயநிதி வாழ்கன்னு சொல்லி கோஷம் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வாழ்கன்னு சொல்கிற வரைக்கும் கூட ஓகே, முதலமைச்சர் திமுக தலைவர்ன்ட்டு, அங்கே போயிட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லி கோஷம் போடுறது, சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னே கும்பிடு போட்டு காலில் விழுறது அப்படின்ட்டு
இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் வந்து அப்படியே குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, எப்படிலாம் வந்து உதயநிதியை கொண்டு வராங்க அப்படின்ட்டு. உதயநிதி சார்பெல்லாம் நாளைக்கு வந்து எந்த தொகுதியில் நின்றாலுமே அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான். காரணம் வந்து நீங்கள் உருவாக்கி வைக்கிற சிஸ்டம் அந்த மாதிரி உங்களால் அதிகப்படியான பணம் செலவு பண்ண முடியும். உதயநிதியை வந்து எல்லா ஒட்டுமொத்த டிவி சேனல்லையும் காட்ட வைக்க முடியும். அப்போ அவரோட பிராண்டிங் பண்ணுறதுக்கு அவரை வந்து ஒரு பெரிய பிம்பமாக காட்டுறதுக்கான செட்டப் இருக்கிறதுனால உதயநிதியை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்களே தவிர, உதயநிதி வந்து ஸ்டாலின் அவருடைய மகனா இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா அப்படிங்கிறதான் கேள்வி. உதயநிதி போன்று இன்னொரு நபர் இதே இடத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. வர முடியாதுன்னா இதுவும் ஒரு வகையில் வந்து சனாதன அரசியல் தான் அப்படிங்கிறத திமுகவினர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து இங்கே அவருக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ வந்து பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு முதல் வருஷத்துக்கு அப்புறம் மிச்சிருந்த 4 வருஷம் எங்கே போனார்னே தெரில. அப்பப்போ வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் உதயநிதியும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வருஷம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எதுவுமே 4 வருஷம் இல்லை. இப்போ இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனா இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் நின்னா கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒருவேளை ஜெயித்து விட்டால் தமிழ்நாட்டு நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே கொஞ்சம் கணிச்சு பார்த்துக்கணும். நன்றி.